ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மில்க் பாக்கெட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன மச்சமும் நம்ம வாழ்க்கைய பத்தி, நம்ம குணத்தை பத்தி, ஏன் நமக்கு அமைய போற வாழ்க்கை துணைய பத்தி கூட சில ரகசியங்களை சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஏதோ தற்செயலா வர கரும்புள்ளி கிடையாது ஃபேமிலி. இதெல்லாம் ஒரு விதமான லைஃப் மேப் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு பெண்களுக்கான மச்ச சாஸ்திரம் பத்தி மிக விரிவா பார்க்க போறோம். எந்த இடத்துல மச்சம் இருந்தா நீங்க ஒரு மல்டி மில்லியனரா மாறுவீங்க, யாருக்கு புகுந்த வீட்ல ராஜ மரியாதை கிடைக்கும், இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல தொகுத்து வச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இடையில நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கோ இல்ல உங்க வீட்ல இருக்கிற பெண்களுக்கோ ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மில்க் பாக்கெட் குடும்பத்துல இன்னும் நீங்க இணையலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி ஆல் கொடுத்து வைங்க. ஆரோக்கியமா இருப்போம், ஆனந்தமா வாழ்வோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம முகத்தோட பிரதானமான இடமான நெற்றியிலிருந்து ஆரம்பிப்போம். ஒரு பெண்ணுக்கு 2 புருவங்களுக்கு மத்தியில், அதாவது நாம திலகமிடும் நெற்றி பொட்டு வைக்கும் இடத்துல மச்சம் இருந்தா அவங்க இந்த உலகத்திலேயே ரொம்பவே கொடுத்து வச்சவங்க ஃபேமிலி. ஏன்னா இது சாதாரண மச்சம் கிடையாது, இது ஒரு ராஜயோக மச்சம். இவங்களுக்கு அமைய போற கணவர் சமுதாயத்துல ஒரு சாதாரண ஆளா இருக்க மாட்டாரு. ஏதோ ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோட ஓனராவோ அல்லது அரசாங்கத்துல ஒரு IAS IPS மாதிரி மிக உயரிய பவர்ஃபுல் போஸ்ட்ல இருக்கிற அதிகாரியாவோ தான் இருப்பாரு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க சாதாரண குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணோட வாழ்க்கை ஒரு மகாராணி மாதிரி அப்படியே தலைகீழா மாறும் அப்படின்னு மச்ச சாஸ்திரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இவங்க போற இடமெல்லாம் இவங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் அதிகாரமும் தானாவே வந்து சேரும். சுருக்கமா சொல்லணும்னா, இவங்க கால் வைக்கிற இடமெல்லாம் பொன்னாகும். இவங்க வீட்ல அடி எடுத்து வச்சாலே அந்த குடும்பத்தோட அந்தஸ்து பல மடங்கு உயரும். அதே மாதிரி நெற்றியோட வலது பக்கத்துல மச்சம் இருக்கிற பெண்கள் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபேமிலி. இவங்க கிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது சும்மா சொல்லக்கூடாது, ஒரு மலை மாதிரி உறுதியா இருக்கும். ஐயோ இது என்னால முடியுமா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற பயமோ தயக்கமோ இவங்க அகராதியிலேயே இருக்காது. ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்கன்னா அதுல இமயமலை அளவு தடைகள் வந்தாலும் சரி, அத தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு துணிச்சலோட முன்னேறி போவாங்க. இவங்க ஒரு சிறந்த நிர்வாகி அல்லது ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறதுக்கான அத்தனை தகுதிகளும் இயற்கையாவே இவங்க கிட்ட இருக்கும். எதையும் வெற்றிகரமா முடிச்சிட்டு தான் அடுத்த வேலைய பாப்பாங்க. ஆனா இதுவே இடது பக்க நெத்தியில மச்சம் இருந்தா அந்த பெண்களோட குணத்தை நாம 2 விதமா பிரிச்சு புரிஞ்சுக்கணும் ஃபேமிலி. அந்த மச்சம் நல்ல தெளிவான சிவப்பு நிறத்துல, அதாவது மறு மாதிரி இருந்தா அவங்க ரொம்பவே ஒழுக்கமானவங்களாகவும் எந்த சூழ்நிலையிலும் தன் குடும்பத்தோட கௌரவத்தை விட்டு கொடுக்காத குடும்ப பாங்கான பெண்ணாகவும் இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு தெய்வீக கலை இருக்கும். ஆனா அதுவே அந்த மச்சம் நல்ல கரு நிறத்துல இருந்தா அவங்க கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் பயங்கர பிடிவாதம் குணமுள்ளவங்களாகவும் இருப்பாங்க. நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சாணிக்க பாப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போதோ இல்ல பழகும் போதோ நாம கொஞ்சம் நிதானமாவும் ஜாக்கிரதையாவும் இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க கோபம் டக்குன்னு வந்துடும். அடுத்ததா மூக்கு. மூக்கோட மேல் பகுதியில மச்சம் இருக்கிற பெண்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதை முடிக்காம விடமாட்டாங்க. எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் இவங்க அதை வெற்றிகரமா முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை கவனிப்பாங்க. ஒருவேளை மூக்கோட நுனியில நோஸ் டிப்ல மச்சம் இருந்தா அவங்க ஒரு கோடீஸ்வரரை தான் கணவரா அடைவாங்க. ஒருவேளை திருமணத்தின் போது கணவர் சாதாரண நிலையில இருந்தா கூட அந்த பெண்ணோட அதிர்ஷ்டத்தால அவர் ஒரு பெரிய பணக்கார நிலைக்கு உயருவாரு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நம்ம முகத்தோட மிக முக்கியமான வசீகரமான இடமான உதட்டு பகுதிக்கு வருவோம். ஒரு பெண்ணுக்கு மேல் உதடு இல்ல கீழ் உதடு நீ எங்க மச்சம் இருந்தாலும் அவங்க இந்த உலகத்திலேயே ரொம்பவே லக்கி அப்படின்னே சொல்லலாம் ஃபேமிலி. ஏன்னா இவங்களுக்கு படிப்பு, நல்ல வேலை, சொந்தன்னு ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஆசைப்படுற அத்தனை வசதிகளும் அவங்க ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே அவங்கள தேடி வரும். இவங்க தொட்டதெல்லாம் துளங்கும்னு சொல்லுவாங்கல்லே, அது இவங்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி இவங்களுக்கு அமைகிற லைஃப் பார்ட்னர் இவங்க மேல ரொம்ப பாசமாவும் இவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற ஒரு சிறந்த மனிதராகவும் இருப்பாரு.
ஒருவேளை மூக்குக்கும் உதட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த சிறிய இடைவெளியில மச்சம் இருந்தா அது இன்னும் ஸ்பெஷல். இவங்க ரொம்பவே அமைதியான சுபாவம் கொண்டவங்க. எதையும் ஆர்ப்பாட்டம் இல்லாம நிதானமா கையாளுவாங்க. இவங்களோட எண்ணங்கள் எப்பவுமே ரொம்ப உயர்வா இருக்கும். அதாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு அமையிற கணவர் குணத்துல மட்டும் இல்லாம பாக்குறதுக்கும் ரொம்ப அழகானவரா ஒரு சாக்லேட் பாய் லுக்ல இருப்பாருன்னு சாஸ்திரம் சொல்லுது. இவங்களோட திருமண வாழ்க்கை ஒரு சினிமால வர மாதிரி ரொம்ப அழகா அன்பா அமையும். கன்னங்களை பத்தி பார்த்தோம்னா, இடது பக்கத்துல கன்னத்துல மச்சம் இருக்கிற பெண்கள் இயற்கையாவே ரொம்ப அழகானவங்க, வசீகரமானவங்க. இவங்களோட சிரிப்புக்கும் இவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கும். இவங்க எப்பவும் எல்லாரையும் கவர்ந்திழுக்கிற ஒரு காந்த சக்தி கொண்டவங்க. ஆனா வலது பக்கம் கன்னத்துல மச்சம் இருந்தா அவங்க லைஃப்ல இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி மாறி மாறி வரும். எதையும் அவ்வளவு சீக்கிரம் அடைய முடியாது, ஆனா விடாமுயற்சியால கண்டிப்பா ஜெயிப்பாங்க. கழுத்து மச்சம் ரொம்பவே ஆச்சரியமானது ஃபேமிலி. கழுத்தோட வலது பக்கத்துல மச்சம் இருக்கிற பெண்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஜோதிடத்துல சொல்லப்படுது. இவங்களோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இவங்க பிறந்த வீட்லயும் மகாராணி தான், புகுந்த வீட்லயும் மகாராணி தான். சில பேருக்கு ஒரு பக்கம்தான் செல்வாக்கு இருக்கும், ஆனா வலது கழுத்து மச்சம் இருக்கிற பெண்களுக்கு 2 பக்கமும் அள்ளி தரும் அன்பும் மரியாதையும் எப்பவுமே இருக்கும். பெண்களுக்கு தலையில, அதாவது முடிக்குள்ள மறைஞ்சிருக்கிற மாதிரி மச்சம் இருந்தா அவங்க ஒரு விஷயத்துல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் ஃபேமிலி. இவங்களுக்கு மனசுல மத்தவங்கள பார்த்தா ஒரு சின்ன பொறாமை குணம் லேசா எட்டி பார்க்கும். மத்தவங்க ஒரு பொருளை வாங்கினாலோ அல்லது ஒரு முன்னேற்றத்தை அடைந்தாலோ அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதனாலேயே இவங்க வாழ்க்கையில எதையுமே அவ்வளவு சீக்கிரம் திருப்தியா ஏத்துக்க மாட்டாங்க. என்னதான் வசதிகள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன திருப்தி இல்லாத மனநிலை இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். அதனால இவங்க மத்தவங்களோட ஒப்பிடாம தங்களுக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட பழகிக்கிறது இவங்க வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததா நம்ம முகத்தோட பக்கவாட்டு பகுதியில, அதாவது வலது பக்கம் காதுக்கும் கண்ணுக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளியில மச்சம் இருந்தா அவங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. இவங்க எப்பவும் ஒரு ஹாப்பியஸ்ட் உமன் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அத ஒரு புன்னகையோட கடந்து போகிற குணம் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க இருக்கிற இடமே எப்பவும் கலகலப்பா ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா இதுவே இடது பக்கம் அதே இடத்துல மச்சம் இருந்தா அவங்க பொருளாதார ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஃபேமிலி. இவங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கைக்கு வர பணம் அப்படியே கரைஞ்சு போயிட்டே இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும். இதனாலேயே பண விஷயத்துல அடிக்கடி இவங்க சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். இவங்க சிக்கனமா இருக்க பழகிக்கிட்டா மட்டும்தான் இந்த தடையிலிருந்து தப்பிக்க முடியும். தாடை பொறுத்தவரை வலது பக்கத்துல மச்சம் இருந்தா அவங்க மற்றவர்களிடம் அவ்வளவு சீக்கிரம் ஒட்ட மாட்டாங்க, சற்று தனிமையே விரும்புவாங்க. ஆனா இடதுபுற தாடையில மச்சம் இருந்தா இவங்க எந்த விதமான காஸ்மெட்டிக்ஸும் இல்லாமலே பேரழகிகளா திகழ்வாங்க. இவங்களோட கவர்ச்சியான பேச்சும் குணமும் அனைவரையும் கட்டி போடும். கடைசியா காதுல மச்சம் இருக்கிற பெண்கள், இவங்க கையில காசு வாயில தோசை அப்படின்ற மாதிரி தான். எவ்வளவு அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு ஆடம்பரமா செலவும் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட எப்பவும் ஒரு தனி ஸ்டைல் மற்றும் சமுதாயத்துல ஒரு தனி அந்தஸ்து எப்பவுமே இருக்கும். ஃபேமிலி, இன்னைக்கு நாம பார்த்த இந்த மச்ச சாஸ்திரம் தகவல்கள் உங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததா? உங்களுக்கு எந்த இடத்துல மச்சம் இருக்கு? நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை இன்னும் சுவாரஸ்யமா பண்ண ஊக்கமா இருக்கு. இந்த வீடியோவோட அடுத்த பார்ட்ல உடம்போட மத்த பகுதிகளில் இருக்கிற மச்சங்களை பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய ஹெல்த், லைஃப் ஸ்டைல் மற்றும் ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்ம மில்க் பாக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருப்போம், ஆனந்தமா வாழ்வோம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.